பெரும்பாலும் வந்து இப்போ சீமான்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். என்கிட்டேருந்து விலகுறதோ அண்ணன் சீமான்கிட்டேருந்து விலகுறதோ வேறு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தெல்லாம் விலகுறது இல்லை. என்னன்னு சொன்னால் இப்போது சில பேர் இருப்பாங்க, அந்த சில பேர் இவங்களுக்கு பிடிக்காது. சீமான் மீது வெறுப்பு கொண்டு விலகினதை விட சீமான் கூட இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்து அவரை வந்து அண்ணன் வந்து அவரை தான் பார்க்குறாரு, இவரை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இவர் தான் பண்ணுறாரு, நம்மளை ஒதுக்கப்பாங்க, இப்படி மனநிலை கொண்டு ஒதுங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் வந்து மறுபடியும் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 19 ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அதேமாரி உள்ள எண்ணம் கொண்டவங்க எல்லாமே வந்து இணைவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் நான் வேறு விஜயுடைய அரசியல் சீமானுடைய அரசியல். விஜய் வந்து ஒரு கார்பரேட் அரசியல் மாதிரி, அது எப்படின்னா ஒரு சினிமாத்துவமான அரசியல் அப்படியே இருக்குது விஜய்கிட்ட. சீமான்கிட்ட அப்படி இல்லை, புரியுதுங்களா? அப்படிங்கும்போது விஜய் வந்து அவர் வந்து ஒரு பிரமிப்பில் இருக்கார். என்னென்னா நிச்சயம் இந்த முறை வந்து வென்று நம்ம ஆட்சியை வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து அவ்வளோ சாத்தியமாக தான் நிச்சயம் அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு தலைக்கீழாக இருக்குது. இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த இலவசம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு இதுவாகிடுச்சு. பட் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இலவசங்களை எதுவுமே அறிவிக்கிறது இல்லை. அவங்க இலவசங்களை பொது வெளியில் எதுவுமே அறிவிக்கிறது இல்லை. அப்படின்னும்போது நாம் தமிழர் கட்சி இதை கூட கூட்டு வந்து எப்படின்னு சொன்னால் இந்த சாக்கடையில் இருந்து கலக்கிறதே தப்புன்றாங்க. அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி, அது இன்றைக்கி இல்லை நாளைக்கு, ஆனால் வெல்லும் ஒரு நாள். அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதான் சொன்னது, நான் ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து சொல்கிறேன், கார்பரேட் அரசியல் எல்லாமே வந்து வணிகமயமாக மாறிடுச்சு. அரசியலே வணிகமயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து 5000 கோடி வச்சா தான் ஒரு பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை பெரிய கட்சிகளுக்கு இருக்கா இல்லைங்களா? 5000 கோடி. இப்போ 5000 கோடி ஒரு பொது தேர்தல் அதிமுக செலவு பண்ணுறான்னா, ஆட்சிக்கு வந்தான்னா 50,000 கோடியை வந்து அடிக்க தான் பார்ப்பாங்க, இருக்கா இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த போன்ற இலவசங்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமான இலவசங்களை மக்களுக்கு கொடுத்தா தான் அந்த வாக்கு விகிதாச்சாரம் அவங்களுக்கு மாறும். அது திமுகவும் செய்கிறாங்க, அதிமுகவும் செய்கிறாங்க. இப்போ விஜய் நானும் வந்து உங்களில் ஒருத்தர் நானும் அப்படின்ற மாதிரி இவரும் செய்கிறார். பட் நாம் தமிழர் கட்சி வந்து அரசியல் கலைஞர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினர் இந்திய தேசிய லீக் கட்சி நிறுவன தலைவர் திரு தடா ரஹீம் அவர்கள். வணக்கம் சார். சார், இப்போது நாம் தமிழ் கட்சியிலேருந்து பல பேர் விலகி இருந்ததை வந்து பார்க்க முடியுது. இப்போது ஒரு அறிக்கை ஒன்று வெளியே வருது, விலகிய நிர்வாகிகளை கூப்பிட்டு அதே பொறுப்பை வந்து திருப்பி வழங்கப்பட்டிருக்கு. கட்சியை சார்ந்த சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விலகிய நிர்வாகிகளை மீண்டும் வந்து சீமான் அவர்கள் அழைப்பு விடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை வந்து சொல்லுங்கள். எப்படி பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்பு? ஒரு நல்ல முன்னெடுப்பு தான். சில பல காரணங்களுக்காக விலகுவாங்க. பெரும்பாலும் வந்து இப்போ சீமான்கிட்ட எனக்கு தெரிஞ்சு நானும் ஒரு அமைப்பு வச்சுருக்கேன். என்கிட்டேருந்து விலகுறதோ அண்ணன் சீமான்கிட்டேருந்து விலகுறதோ வேறு பெரிய அளவுக்கு எதிர்பார்த்தெல்லாம் விலகிறது இல்லை. என்னன்னு சொன்னால் இப்போது சில பேர் இருப்பாங்க, அந்த சில பேர் இவங்களுக்கு பிடிக்காது. இப்போ எங்கூட இருக்காங்கன்னா எங்கூட இருக்கக்கூடிய சில பேரை வந்து இவங்களுக்கு பிடிக்காது, அதனால் சில பேர் விலகுவாங்க. அதேமாரி தான் சீமானுக்கும். சீமான் மீது வெறுப்பு கொண்டு விலகினதை விட சீமான் கூட இருக்கிறவங்க மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்து அவரை வந்து அண்ணன் வந்து அவரை தான் பார்க்குறாரு, இவரை தான் முக்கியத்துவம் கொடுக்குறாரு, இவர் தான் பண்ணுறாரு, நம்மளை ஒதுக்கப்பாங்க, இப்படி மனநிலை கொண்டு ஒதுங்கினவங்க தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால தான் வந்து மறுபடியும் வந்து இணையலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 19 ஒரு அறிக்கை கொடுக்கும்போது அதேமாரி உள்ள எண்ணம் கொண்டவங்க எல்லாமே வந்து இணைவாங்க இல்லையா? அந்த அடிப்படையில் நான் வேறு இதை தொடர்ந்து மக்களை நம்பி நான் வரேன், மக்களை என்னை வந்து காப்பாற்றுவாங்க, நான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார். ஆனால் இப்போ வரக்கூடிய செய்திகள் வந்து 2 தொகுதிகளில் விஜய் அவர்கள் நிற்க போகிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள்லாம் வெளியாகுது. மறுபக்கம் சீமான் அவர்கள் முதல்ல அறிவிச்சிட்டா நான் இந்த தொகுதி தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு 2 பேருக்குமான அந்த டிஃப்ரெண்ட்டை எப்படி பார்க்குறீங்க? விஜயுடைய அரசியல் சீமானுடைய அரசியல். விஜய் வந்து ஒரு கார்பரேட் அரசியல் மாதிரி, அது எப்படின்னு சொன்னால் ஒரு சினிமாத்துவமான அரசியல் அப்படியே இருக்குது விஜய்கிட்ட. சீமான்கிட்ட அப்படி இல்லை, புரியுதுங்களா? அப்படிங்கும்போது விஜய் வந்து அவர் வந்து ஒரு பிரமிப்பில் இருக்கார். என்னென்னா நிச்சயம் இந்த முறை வந்து வென்று நம்ம ஆட்சியை வந்து பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறார். அது வந்து அவ்வளோ சாத்தியமாக தான் நிச்சயம் அவ்வளோ சாத்தியம் இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் வந்து ஒரு தலைக்கீழாக இருக்குது. ஏன்னு சொன்னீங்கன்னா எல்லா கட்சிகளுக்குமே வந்து ஒவ்வொரு வாக்கு சதவீதம் இருக்குது, எல்லா கட்சிக்குமே இருக்குது. அந்த வாக்கு சதவீதத்தை மீறி விஜயால் வந்து வெற்றி பெற்று தமிழ்நாட்டில் வந்து முதல்வர் ஆகிடுவாருன்னா முடியாது. ஒரு தேர்தல் 2 தேர்தல் இல்லை 3 தேர்தல் எதிர்கொண்டாருன்னா அந்த இலக்கை அடையத்துக்கு வாய்ப்பு இருக்குது.
புரியுதுங்களா? இப்போ இந்த தேர்தலில் அவர் நிற்கிறார், தனியாக நிற்கிறாரு. அடுத்தது இந்த தேர்தலில் வந்து ஒரு 10, 12, 13% வாங்குறாருங்கும் போது அடுத்த தேர்தலில் அவருடைய தலைமையில் ஒரு பெரிய ஒரு கூட்டணி அமைச்சு அதன் பிறகு அப்படி தான் மாற வாய்ப்பு இருக்கே தவிர, தமிழ்நாட்டு அரசியலில் வந்து கட்சி ஆரம்பித்த உடனே வந்து யாரும் முதல்வர் ஆகலை. இன்னும் இல்லை, திமுக உட்பட நான் சொல்கிறேன். கட்சி ஆரம்பித்த முதல் தேர்தல்லையே ஆட்சியை பிடிச்சு அதிகாரத்துக்கு வரல, இருக்கா இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது இவர் கட்சி ஆரம்பித்து தேர்தல் நின்று உடனே அதிகாரத்துக்கு வந்துடுறோன்னா அதுக்கு வாய்ப்பு இல்லை. வாக்கு சதவீதம் வாங்குவாப்பில், அதுலேருந்து மாற்று கருத்து இல்லை. பட் அதை நம்ம சீமானோட ஒப்பிட முடியாது. ஆனால் சார் அந்த விஷயம் இப்போ சீமான வந்து அரசியல் வந்து தமிழ் தேசிய சித்தாந்தத்தை முன்வைத்து செய்யக்கூடிய அரசியல் அதை எல்லாரும் ஏற்றுக்கோன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. பிற மொழியாளர்கள்லாம் வந்து சீமான எதிர்மாரி பார்ப்பாங்க. ஆனால் விஜயுடைய அரசியல் அப்படி இல்லை, 19 அரசியல் ஓப்பனாக சொல்லுவாங்க. ஆனால் சார் இந்த விஷயம் தான் சார், இப்போது மக்களை நம்பி நான் வரேன்னு சொல்லிட்டு 2 தொகுதி நிற்கிறாங்கன்னா இப்போ உளவியல் ரீதியாகவே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குன்ற ஒரு பிரச்சனை இருக்குல்ல. ஏன்னா நம்ம பின்வாங்கிறோமோ, நம்ம தோற்றுருவோன்ற அச்சம் வந்து தாவேகா கிட்ட இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. நான் சொல்கிறேன், அந்த செய்திகளுக்கெல்லாம் நம்ம இப்போ பதில் சொல்ல முடியாது. உண்மையிலே அப்படி ஒரு 2 தொகுதிக்கு அவர் நிற்கிறாருன்னு சொன்னால் அது நிச்சயம் அப்படி தான். அவர் சார் மேதையில் பேசும்போது புசியானன்னு சொன்னார் சார். எங்கள் அம்மா அந்த தாவேகாவை பொறுத்தவரையிலையும் ஒரு மர்ம தேசம் மாதிரியே இருக்குது. என்ன நடக்குதுன்னே தெரியல. ஓப்பனாக தான். ஏன்னு சொன்னால் அந்த கட்சியில் வந்து பார்த்திங்கன்னா ஆதரவு தெரிவித்தவனும் சரி, அந்த கட்சிக்கு வெளியில் இருந்து ஆதரிக்கிறவனும் சரி, ஒன்றுமே புரியாத புதிராக தான் உட்காந்துருக்கான். ஏன்னு சொன்னால் ஒரு கட்சி இப்போ திமுக இருக்குது, அதிமுக இருக்குது, பாஜக இருக்குது, காங்கிரஸ் இருக்குது. எல்லா கட்சியிலையும் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சில பல நெறிமுறைகள் இருக்கும். அப்போ அந்த நெறிமுறைகள் தலைவர் வந்து வெளியே சொல்லுவார். தலைவர் சொன்னதை வச்சு தொண்டர்கள் எல்லாம் அது பொது வெளியில் பேசுவாங்க, வாதம் பண்ணுவாங்க, எல்லாமே நடக்கும். இப்போ விஜய் விஷயத்தில் அதில் பிளாங்க் ஆகிடுது. இந்த விஷயம் பேசலாமா வேண்டாமா, இது கட்சிக்கு பலம் கொடுமா பலகீனமாயிடுமா, இது நம்ம பேசுறதுனால கட்சியில் நமக்கு முக்கியத்துவம் கிடைக்குமா இல்லை முக்கியத்துவம் கிடைக்காதா, இப்படி வந்து யாருக்குமே தெரியாமல் இருக்காங்க, தெளிவு இல்லாமல் இருக்காங்க. புரிதுங்களா அவருக்கு? இப்போ விவாதங்களில் கூட நீங்கள் பார்த்தீங்க சொன்னால் ஏதோ ஒன்று முட்டு கொடுக்கணும்னு கொடுக்கணுமே தவிர நேரடியாக வந்து ஒரு இதுதாங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க யாராலையும் முடியலை. பார்த்தீங்களா? அதனால தான் வந்து ஊடகங்களில் யாரும் கலந்துக்காதீங்கன்னு தாவேக்கா சார்பாகவே சொல்லியிருக்காங்கன்னா, ஏன்னா அந்த தாவேக்கா தலைமைக்கே தெரியல, என்ன பேசணுன்றதே தெரியல அவங்க பொதுவெளியில். ஆனால் இப்போது தேர்தல் நெருங்குற டைமில் இந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுக்கிறது எப்படி சார்? எப்படி நீங்கள் சொன்ன மாதிரி ஊடகங்களில் யாரும் பங்கேற்க வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்த இல்லை, அதை தான் சொல்கிறேன். அவங்க அதாவது ஒரு கட்சின்னு சொன்னால் இப்போ வந்து நீங்கள் முரசொலி படிச்சிட்டிங்கன்னா திமுககாரன் அப்படியே பேசுவான், இருக்கா இல்லையா? நிச்சயமா. அதேமாரி வந்து பார்த்தீங்கன்னா நமது எம்ஜிஆரை படிச்சுட்டாங்கன்னா அதிமுக முன்னாடி ஜெயலலிதா இருக்கும்போது, இப்போ நமது அம்மா படித்தவன் அதிமுக. அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கட்சி பத்திரிகைன்னு வரணும். அப்போ அந்த கட்சி பத்திரிகை வந்து தலைவருடைய தலையங்கம் டெய்லி வரணும், தலைவருடைய அறிவுரைகள் வரணும். அப்போ அதை வச்சு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா தொண்டர்கள் அவங்கங்கே இருக்கக்கூடிய உங்கள் கட்சி என்ன, உங்கள் தலைவர் என்ன அப்படின்னு கேட்டான்னா அவன் பதில் சொல்லணுமா இல்லையா? பாருங்கள், எங்கள் தலைவர் இந்த விஷயத்துக்காக பேசியிருக்காரு, இந்த விஷயத்துக்காக வந்து கண்டன குரல் கொடுத்துருக்காரு, இந்த விஷயத்துக்கு போராட சொல்லியிருக்காரு, எங்களை இந்த விஷயத்தை வந்து எதிர்த்துருக்காரு, இந்த விஷயத்தை ஆதரிச்சிருக்காரு அப்படின்னு அவன் மக்கள்கிட்ட கொண்டு போய் சொல்லுவான். அப்போ அந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதேமாதிரி நாம் தமிழ் கட்சி கூட அப்படி ஒரு இது இருக்கா இல்லைங்களா? நாம் தமிழ் கட்சி அது இல்லாமல் சீமானே டெய்லி பேசிட்டு கிடக்கிறாரு, புரியுங்க? அது மக்களுக்கு வந்து தெரியும் என்ன. இப்போ விஜயை பொறுத்த இல்லையா, அவரும் ப்ரெஸ்ஸில் பேசுறது இல்லை, இருக்காரு. நிச்சயம் முக்கியமான தலைவர்களும் பெரிய அளவுக்கு ப்ரெஸ் எல்லாம் அட்டன் பண்ணுறது இல்லை. கட்சிக்குன்னு ஒரு பத்திரிகையும் இல்லை. இப்போதுக்கு எக்ஸ்ட்ராவில் மட்டும்தான் வச்சுருக்காரு. அதுலேயும் எப்போனா தான் போஸ்ட் போடுறாங்க. ஆனால் எக்ஸ்ட்ராலத்தில் வந்து அதை இப்போ மாதத்துக்கு ஒரு தடவை ஒன்று கொடுக்குறாப்புலன்னு வைங்க. அது அப்படி இருக்கும்போது அப்போ வந்து அந்த விவாத நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு பேசணும்னு சொன்னால் தலைமை என்ன நினைக்கிது, விஜய் என்ன நினைக்கிறான்னு நினச்சாதான் அவன் பேச முடியும். அங்கே வந்து பேபான்னு எல்லாரும் பேசி எல்லாரும் நக்கல் நையாண்டி பண்ணி ஒதுக்குற நிலை தானே இருக்குது, புரியுதுங்களா உங்களுக்கு? அப்போது அதுக்கு உண்டான ஒரு திட்ட வரைமுறைகள் தாவேகால இல்லை. இன்னொரு விஷயம் சார், இப்போ மாற்றுன்னு சொல்லிட்டு உள்ளே வராரு, அதிமுக என்ன சொல்கிறாங்களோ அதே மாதிரி இவரும் வாக்குறுதிகளை வந்து வாரி இறக்கிறாரு இலவசம்ன்ற பேரில். இப்போ இலவசங்கள் 3 கட்சிகள் ஒரு புறமாக இருக்குது, இலவசத்தை எதிர்க்கக்கூடிய கட்சியாக நாம் தமிழ் ஒரு பக்கம் இருக்குது. முதல்ல அந்த இலவசத்தை அவர் அறிவித்ததை எப்படி பார்க்குறீங்க? அடுத்தபடியாக நாம் தமிழ் வரலாம். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அந்த இலவசம்னு சொன்னால் தமிழ்நாட்டில் வந்து தவிர்க்கப்பட முடியாத ஒரு இதுவாகிடுச்சு.
அப்படி கொண்டு வந்துட்டாங்க. அதான் சொன்னேன், நான் ஆரம்பத்திலேருந்து தொடர்ந்து சொல்கிறேன், கார்ப்பரேட் அரசியல் எல்லாமே வந்து வணிகமயமாக மாறிடுச்சு. அரசியலே வணிகமயமாக மாறிடுச்சு. இன்றைக்கி வந்து 5000 கோடி வச்சா தான் ஒரு பொது தேர்தலை சந்திக்கக்கூடிய நிலை பெரிய கட்சிகளுக்கு இருக்கா இல்லைங்களா? 5000 கோடி. இப்போ 5000 கோடி ஒரு பொது தேர்தல் அதிமுக செலவு பண்ணுறான்னா, ஆட்சிக்கு வந்தான்னா 50,000 கோடியை வந்து அடிக்க தான் பார்ப்பாங்க. இருக்கா இல்லைங்களா? அப்போ அவங்களுக்கு வந்து இந்த போன்ற இலவசங்களை வந்து ஒரு கவர்ச்சிகரமான இலவசங்களை மக்களுக்கு கொடுத்தா தான் அந்த வாக்கு விகிதாச்சாரம் அவங்களுக்கு மாறும். அது திமுகவும் செய்கிறாங்க, அதிமுகவும் செய்கிறாங்க. இப்போ விஜய் நானும் வந்து உங்களில் ஒருத்தர் நானும் அப்படின்ற மாதிரி இவரும் செய்கிறாரு. பட் நாம் தமிழர் கட்சி வந்து அப்படி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இலவசங்களை எதுவும் அறிவிக்கிறது இல்லை. அவங்க இலவசங்களை பொது வெளியில் எதுவுமே அறிவிக்கிறது இல்லை. அப்படின்னும்போது நாம் தமிழ் கட்சி இதை கூட்டு வந்து எப்படின்னு சொன்னால் இந்த சாக்கடையில் திரும்பி கலக்கிறதே தப்புன்றாங்க. அது ஒரு கொள்கை ரீதியான ஒரு கட்சி. அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு, ஆனால் வெல்லும் ஒரு நாள், அது நம்பிக்கை இருக்குது, வெல்லும். அது அந்த மாதிரி ரூட்டு. இவங்க எல்லாமே இந்த கார்ப்பரேட்டு முதலாளித்துவ அரசியல் தான் இதை பார்க்கணும். இல்லை கம்யூனிஸ்ட் கட்சி இருக்கிறதுனால வந்து எல்லாம் இடதுசாரி அரசியலாக நீங்கள் பார்க்காதீங்க. ஏன்னா இடதுசாரிகளெல்லாம் முதலாளிகளாகி பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. அதனால தான் அவங்க வெஸ்ட் பெங்காலில் 30 ஆண்டுகள் தொடர்ந்து ஆட்சி செஞ்ச கம்யூனிஸ்டுகளெல்லாம் இப்போ எதிர்கட்சி இல்லை. சில எம்எல்ஏக்கள் சில எம்பிக்கள் கூட வரதில்லை வெஸ்ட் பெங்கால். இங்கே எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் இங்கே இருந்த எதிர்கட்சியாக இருந்த கம்யூனிஸ்டுகள் கூட அதே தான். திரிபுராவில் எதிர்கட்சி. காரணம் வந்து அதுதான் அவங்களுடைய பேக்ஃபயரான காரணம் என்னன்னு சொன்னால் 2 விஷயத்தை அவங்க தொடர்ந்து, அதாவது மக்கள் முட்டாள்கள் இல்லை, அவங்க எளிமையானவங்க தான். தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பல கோடிகளை சம்பாதிச்சு ஆடம்பரமாக அப்படின்னு சொல்ல எளிமையான மக்களோடு தான் இருப்பாங்க. பட் கொள்கை பார்த்திங்கன்னா நிறைய முரண்பாடும். திருச்சியில் வந்து கரும்புக்கு விலை உயர்த்துன்னு போராடிட்டு சென்னையில் வந்து சர்க்கரைக்கு விலை குறையின்னு போராடுவாங்க. கரும்புக்கு விலை உயர்னா சர்க்கரைக்கு விலை உயர்னா இருக்கா இல்லையா? கூலி தொழிலாளி உயர்த்துன்னு சொல்கிறோம். தொழிலாளிகளுக்கு கூலி உயர்த்துன்னு போகிறாங்கன்னா விலைவாசி உயர்வு ஏறதான் செய்யும். என் கம்பெனியில் 100 பேர் வேலை செய்கிறான், 100 பேருக்கு ஆளுக்கு 10 ரூபா நான் உயர்த்திட்டா நான் என் பாக்கெட் காசு எடுத்து உயர்த்த முடியாது இல்லை. அப்போ இருக்கிற பொருளுடைய தரத்தில் நான் கூட தான் போகிறேன். இதுதான் நடக்குது. அப்போது தொழிலாளர்களுக்கு ஆதரவான நிலையிலையும் கம்யூனிஸ்டுகள் இருக்குது, முதலாளிகளுக்கு ஆதரவாகவும் இருக்குது. என்ன முதலாளிக்கு ஆதரவாக இருக்குதுன்னு சொன்னால், விலை உயர்த்ததுனால முதலாளிக்கு ஆதரவாகும், கூலி உயர்த்ததுனால தொழிலாளிகளுக்கு ஆதரவாகும். இந்த நிலைப்பாடு, இந்த 2ஆம் கட்டமான நிலைப்பாடு தான் கம்யூனிஸ்டுகளுக்கு மிகப்பெரிய தோல்வியை இந்தியா முழுக்க கொடுத்துட்டு இருக்காங்க. புரியுது. குறிப்பாக சார், இப்போது தாவேகா கட்சியை பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா வந்ததுக்கப்புறம் கட்சியோட அந்த முகமே மாறி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் சொல்கிறாங்க. ஏன்னா குறிப்பாக கொஞ்ச நாட்கள் முன்னாடி பேசும்போது சொல்கிறாரு 6 மாதத்தில் பார்ப்பீங்க யார் ரவுடி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்கிறாரு. நேற்று என்ன சொல்கிறாருன்னா, நம்ம ஆட்சி இன்னும் 2 மாதத்தில் வந்துடும், வந்தவொடனே எஃப்ஐஆர்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி, மாவட்ட செயலாளர் மேலே போடுற வழக்கெல்லாம் டெலீட் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சுக்கள் வந்து பேசுகிறாரு. கட்சியே நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கார்பரேட்டாக மாறி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? இல்லை சார், நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க சார். இன்னும் வந்து நாம் தமிழர் கட்சி டிவிக்கு வந்து ஒரு சினிமாத்துவமான கட்சி, அது டைலாக் கட்சி. அது நான் கேட்குறேன், மற்ற எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்போது எல்லா அரசியல் கட்சி மாவட்ட செயலாளர்லேருந்து நகர செயலர், ஒன்றிய செயலாளர் பல வழக்குகள் இருக்கா இல்லையா? இன்னும் வந்து டிவிக்கு மேலே எந்த வழக்கும் பதிவு செய்யலை. சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று, இந்த பேனர் கேஸ் அந்த கேஸ் அதெல்லாம் குப்பை கேஸு. அதுக்கே நீ இப்படி மிரண்டு போய் எங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் டிலீட் பண்ணிவிடுவோம்னு சொன்னால், அப்போ இதெல்லாம் என்ன மாதிரியான அரசியல் இது? அப்போது அதிகாரத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே நீ இவ்வளோ அட்ராசிட்டி, நாங்கள் நினைக்கிறது தான் சட்டம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? சட்டம்னு ஒன்று இருக்குல்ல, அது வழிமுறையை பின்பற்றணுமா இல்லை யார் இந்த ஆட்சிக்கு இருந்தாலும்? நிச்சயமாக. நாங்கள் வந்து டிலீட் பண்ணுவோம்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அழிச்சிடுவோம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அப்போது ஒரு வழக்கு போட்டு பதிவு பண்ணுறேன், அப்போ அரசு தானே எல்லாமே பண்ணுது, அரசியல் வேறு, அரசு தானே பண்ணுது. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இது அவங்க வந்து உண்மையிலே ஒரு தவறான முன்னுதாரணத்தை, சினிமாத்துவமான டைலாக் தான் சொல்கிறாங்க. ஆட்சிக்கு வர போகிறதுல அது வேறு விஷயம், ஆட்சிக்கு வந்தோன்னு நான் எல்லாமே ஆக்கிடுவேன்றது அது அதை விட பெரிய விஷயம். ஆனால் தலைவராக எந்த ஒரு கட்டுப்பாடை விதிக்காமல் இருக்கார் அதில். அதுதான் இல்லை, தலைவர் என்ன பேசுகிறேன்னே தெரியலையே. தலைவர் வந்து விஜய் வந்து உண்மையிலே ஆதவ அர்ஜுனாக்கிட்ட பேசுகிறாப்பில்லையா, புஷி ஆனந்த்கிட்ட பேசுகிறாப்பில்லையா, இதுவே மர்ம தேசம் மாரி இருக்குது. பேசுகிறாரானே தெரியல. ஆமாம், நம்ம கோயம்புத்தூரில் யோகி
ஜக்கி வாசுதேவ் தேசத்தில் கூட என்ன நடக்குதுன்னு 1-2 வெளியே வந்துடும் போல இருக்கு. ஆனால் விஜய் உடைய கட்சிக்குள்ளே என்ன நடக்குதுன்னு வெளியே வராது போல இருக்கு. குறிப்பாக இந்த விஷயத்தில் அந்த கூட்டணி மேட்டரை பற்றி சொல்லியிருக்கும்போது, இப்போ சமீபத்தில் போன வாட்டி வந்து 6 சீட்டில் மதிமுக வந்து நின்னாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 4 சீட்டாக குறைச்சிருக்காங்க. அதுலேயும் 3 வந்து திமுக சின்னம், 1 வந்து மதிமுக அவங்களோட என்ன சின்னம் தராங்களோ அதில் நிற்கலாம்னு சொல்லிக்குது. இப்போது இவ்வளோ வருஷமாக இல்லாமல் தேமுதிக உள்ளே வந்தவொடனே மதிமுக சீட்டை வந்து குறைக்கிறாங்க. காங்கிரஸ் விஜய் வச்சு பேரம் பேசி அவங்க சீட்டை எக்ஸ்ட்ரா ஆக்கிட்டாங்க. இப்போ திருமாவளவன் அவர்கள் நிலைமை என்ன? கம்யூனிஸ்ட் 2 கம்யூனிஸ்ட்டுக்கும் 6 கொடுத்தாங்க போன வாட்டி. இப்போ அவங்களுக்கு எவ்வளோ கொடுக்க போகிறாங்கன்ற செய்தி தெரியல. ஸோ இப்போ ஒரு புதிய கட்சி வந்து பழைய கட்சிகளுக்கான சீட்டெல்லாம் குறைக்கிறாங்க. திமுக சாக்ரிஃபைஸ் பண்ண மாட்டாங்க அவங்க சீட்டில். ஸோ எப்படி பார்க்குறீங்க இந்த விதயத்தில் சீட்டு பேரம் குறையுது? நீங்கள் வந்து இவங்க வந்து உண்மையிலே மதிமுக வந்து நீங்கள் 6 கொடுத்துட்டாங்கன்னு நீங்கள் பேசுகிறீங்க. 4 கொடுத்துருக்காங்க, பொண்ணாட்டை 6 கொடுத்தாங்கன்னு. நானே கேட்குறேன், இந்த 5 வருஷத்தில் நீங்கள் மதிமுக என்ன பண்ணிச்சு? மக்களுக்கு என்ன பண்ணிச்சிங்க? ஒன்றுமே பண்ணல, ஒன்றும் கூட பண்ணல. நிச்சயமா. அப்படி இருக்கும்போது இப்போ என்ன பண்ணுறான், தேர்தல் நேரத்தில் திமுக கழுத்தை பிடிக்கிறான். ஏன்னா நீ வேணான்னு ஒதுக்கி போனோன்னா நீ செல்லா காசு ஆகிடுவேன்னு தெரியும். புரியுதுங்களா? அப்போ வேறு வழி இல்லை. சரி 4 குடிக்கிறியா இல்லை 3 குடிக்கிறியா வாங்கிட்டு நிற்போண்டா. புரியுதுங்களா உங்களுக்கு? ஆனால் இதுதான் தான் சார் என்னோட சின்ன தொகுதி. இப்போ நான் வந்து இப்போ ஒரு மக்களாக அந்த கூட்டணியை பார்க்குறேன்றப்போ, போன வாட்டி 6 வாங்கினத்தில் இந்த வாட்டி 4 தான் வாங்குறாங்கன்னு அந்த கட்சியோட சத்து குறைஞ்சிருச்சான்னு சொல்லிட்டு ஒரு பார்வை வரும்ல. குறைஞ்சி பல வருஷம் ஆயிடுச்சு. இப்போ சத்து குறைஞ்சிருக்கு. எப்போ குறைஞ்சி இல்லை, அது திமுகவுக்கும் பாதிப்பு ஏற்படுது வந்து வீக்கான கூட்டணிகளோட திமுக இருக்கும் அப்படின்ற மாதிரி. அதாவது திமுக பொறுத்தவரை என்னங்க, ஓட் பேங்க் இருக்குன்றது மட்டும் இல்லை, ஒரு பேசு பொருளாக ஆக்கணும். புரியுதுங்களா? அதாவது கருணாநிதி சொல்லுவாரான், ஏன் அவனுங்களெல்லாம் எதுக்கு கூப்பிட்டு வச்சு காலிலேருந்து கூப்பிட்டு வச்சு ஆளுகளுக்கு காசு கொடுத்து எல்லாம் லெட்டர் போய்டு அவன் மட்டும்தான் வேறு யாரும் இல்லையா அப்படின்னு கருணாநிதி சொல்லுவான். அப்போ சொல்லுவாங்க, அவன் ஓட்டு கிடைக்கும்ல நமக்கு, அவங்க குடும்பத்தாருடைய ஓட்டு கிடைக்கும்ல. அது மட்டும் இல்லாமல் இவன் டீ கடையாண்ட, பஸ் ஸ்டாண்டாண்ட, பஸ்ஸில், ட்ரெயினில் எங்கே போனோன்னோ கட்சியை பற்றி பேசுவான், நம்மளை பற்றி பேச மாட்டான். அதனால தான் இந்தமாரி ஆட்களுடைய ஆதரவு வேணும். மக்கள் சக்தி உள்ள ஆதரவு மட்டும் இல்லை, இந்தமாரி ஆட்களும் ஒரு இடத்துல பேசுறதுக்கு ஆள் வேணும். இப்போ திமுக வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி பேசுறதுக்கு தான் இப்போ வைகோலாம் வச்சுருக்காங்க. ஓகே சார், பல்வேறு கேள்வி தெளிவாக இருந்துச்சு. நான் தெரிஞ்சுக்கணும்.